கொங்கு நீலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நீலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ராகி இடியப்பங்க. நம்ம அரிசி மாவில் செய்கிற இடியப்பம் மாதிரியே இதையும் டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. ஈஸியாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே கோதுமை இடியப்பம், கம்பு இட்லி போட்டிருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்த மாதிரி இந்த ராகி இடியப்பத்துக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி இடியப்பம் செய்கிறதுக்கு டம்ளரில் நான் இன்றைக்கி ஒரு 2.5 டம்ளர் மாவு எடுத்துருக்கேங்க. கப்பில் இருக்கலாம், கிளாஸில், எதில் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளரில் எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் நம்ம ராகி மாவு எடுத்துக்கிறோம். ப்ளெயின் ராகி மாவு 2.5 டம்ளர். இந்த 2.5 டம்ளர் ராகி மாவுக்கு அதே 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நமக்கு அதே கிளாஸில் 2.5 டம்ளர் ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். ரொம்ப தளன்னு கொதிக்க வேண்டியதில்லை. ஓரளவு அந்த பபிள்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டா போதும். 2.5 டம்ளர் கரெக்டாக ஊற்றியாச்சு. இது கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 2.5 டம்ளர் அளவுக்கு மாவு அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறோம். நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ மாவை அப்படியே போட்டு, கட்டியெல்லாம் படாதுங்க. நல்லா ரிஸ்க் எடுக்கவே வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்படியே பெரட்டினோம்னா மாவோடு சேர்ந்து அப்படியே வெந்துடும். கொதிக்கிற தண்ணிங்கிறனால இதுலேயே பாதிக்கு மேலே நமக்கு வெந்து வந்துடும் மாவு. கொஞ்சம் ஆற விடணும். அதை அப்படியே சரி பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆறிடும். அதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே நல்லா கலர் மாறி எப்படி வந்துருச்சு பாருங்கள். மாவு நமக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும் வெந்ததுக்கப்புறம். இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடணும். மாவை சப்பாத்தி மாவாட்டம் நல்லா பிசைஞ்சிடணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. கரெக்டான திட்டத்துக்கு இருக்கும் நமக்கு. தண்ணியெல்லாம் ஊற்றாத அளவுக்கு நமக்கு சப்பாத்தி மாவு ஆட்டமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அரிசி மாவில் இடியப்பம் செய்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி தான். இந்த பதத்துக்கு கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். எண்ணெய் தடவுறதுனால இந்த அளவுக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மாவு அப்படியே கொஞ்சம் ஓவல் ஷேப்புக்கு நல்லா அப்படியே பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்கிறது நமக்கே தெரியும் பார்க்குறப்பவே. இந்த ஓவல் ஷேப்புக்கு அப்படியே கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இடியப்பச்சை போட்டுக்கிறோம். இந்த அச்சில் புழிஞ்சாலும் வரும் உங்களுக்கு. 2 மெத்தடாக இன்றைக்கி சொல்லித்தராங்க. கொஞ்சமாக இதில் எடுக்கிறப்ப மட்டும், இந்த உரலில் எடுக்கிறப்ப மாவு வந்து பாதி அளவுக்கு இருந்தாக்கா உங்களுக்கு ஈஸியாக புளியலாம். இல்லைன்னா கொஞ்சம் அழுத்தமாக கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மாவு எப்படி கரெக்டாக வருது பாருங்கள். அந்த குழிக்கு ஒரு குழிக்கு நீங்கள் எந்த மெத்தடில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வரும். இதுக்கு முன்னாடியே கோதுமை இடியப்பம் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னோடய சேனலில். ஈஸியாக வந்துடும். நம்ம எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே ஒரு குழியாக இல்லை ஓவல் ஷேப்லையோ ஃபுல்லாகவோ எப்படி வேணாலும் நம்ம அப்படியே புழிஞ்சிக்கலாம். இந்த உரலில் செய்கிறப்ப கொஞ்சமான அளவில் மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா கஷ்டப்படாமல் புளியலாம். இல்லைன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும்.
அவ்வளோதாங்க. ஒவ்வொரு குழிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் பக்கம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். மூடிட்டு 7 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். வெந்த மாவுங்கிறதுனால ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம்லாம் தேவையில்லைங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். நல்லா வந்துருச்சு பாருங்கள். கலர் நல்லா டார்க்காக வெந்துருச்சு பாருங்கள். டார்க்காகவே வந்துருச்சு நமக்கு. அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஆற விடணும். அப்படியே ஒரு பிளேட்டில் குப்பரைக்கு அப்படியே போட்டுறணும். பெரட்டி போட்டுட்டு தண்ணி பின்னாடி பக்கம் லேசாக தெளித்து விடணும். அப்படியே தொட்டு தொட்டு வச்சிட்டோம்னா அந்த துணியில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க. நல்ல ஹெல்த்தியான டயட்டில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஒரு நேரம் சாப்பிட்டுட்டா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த முறுக்கு அச்சில் பார்த்தீங்கன்னா அதே இடியப்பச்சை போட்டுக்கிறோம். கொஞ்சமாக உள்ளார எண்ணெய் தடவிக்கணும், ஒட்டாமல் வரும் நமக்கு. இதில் ஃபுல்லாகவே நம்ம மாவு வச்சுக்கலாம். இதில் கடைசி வரைக்கும் ஒரே கையாலே சுற்றுறதுனால ஈஸியாக இருக்கும். மாவு பாருங்கள், 2 பங்கு மாவு இதில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. அப்படியே டைட் பண்ணி விட்டுட்டு ஒரே பக்கமாக சுற்றுறது தான். அப்படியே பெரிய வட்டமாக அப்படியே சுற்றிக்க வேண்டியதான். எந்த கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக இறங்கும். அப்படியே கடைசி வரைக்கும் நமக்கு மாவு கொஞ்சம் கூட தங்காது, ஈஸியாக வந்துடும் இதில் செய்கிறப்போ. அவ்வளோதாங்க. ஒரு 7 நிமிஷம் வேக வச்சா இடியப்பம் நமக்கு ஹெல்த்தியான ராகி இடியப்பம் நமக்கு ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா டார்க்காக வந்துருச்சு பாருங்கள், வெந்துருச்சு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். தண்ணியை பின்னாடி பக்கம் தொட்டு அப்படியே தொடச்சி விட்ட மாதிரி விடணும். தண்ணியை நிறைய ஊற்றிடக்கூடாது. அந்த இடியப்பம் பாருங்கள், அப்படி தொடவே நல்லா அப்படியே பூ மாதிரி அப்படியே மெத்துன்னு இருக்கிறது நமக்கு தெரியும், ஃபீல் பண்ணுற மாதிரி. இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நல்ல ஹெல்த்தியான இடியப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் வரும். இதில் அப்படியே தேங்காய் துருவலையும் கருப்பட்டி வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.